அது என்ன தேவதையா சூன்ய கிழவியான்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை நாம் முடிவெடுத்து செய்தால் நாம் தேவதை போல் சந்தோஷமாக இருப்போம். அதே விஷயத்தை மற்றவர்கள் சொல்லி நாம முடிவெடுத்துட்டோம்னா நாம சூன்ய கிழவியா மாறிடுவோம். இது ஒரு சைக்காலஜி. உறவுகளில் இதனை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு டீ சாப்பிடணும்னு தோணுது. அப்போ மனைவிட்ட சொல்றாரு, ஏம்மா டீ கொடுமா அப்படிங்கிறாரு. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, காஃபி கொடுத்துட்றாங்க. இவர் என்ன தெரியும் பண்ணுவார், காஃபி குடிச்சிட்டு அடுத்த நாள் தலைவலி வந்துடுச்சுன்னா, இல்லை 1 ஹவர் கழிச்சு தலைவலி வந்துடுச்சு, எல்லாம் நீ தான் காரணம், நான் டீ சாப்பிட்லான்னு சொன்னேன், நீ காஃபி கொடுத்துட்ட, அதனால தான் தலைவலி வந்துருச்சுன்றவார். தலைவலிக்கு என்ன காரணம்னா, இவருக்கு டீ சாப்பிட்ணுன்னு தோணுது, மூடு. அதுக்காக இவருக்கு டீ மட்டும்தான் பிடிக்கும்ல, ரெண்டும் பிடிக்கும். அப்போ இவருடைய மைண்டில் டீ சாப்பிட்ணுன்னு இருக்கும் பொழுது இவர் எடுத்த முடிவு. அப்போ டீ கொடுத்துருந்து சாப்பிட்டுருந்தாருன்னா இவர் என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு, ஒருவேளை தலைவலி வந்திருந்ததுன்னா டீ குடிச்சதை காரணமாக எடுத்துருக்கவே மாட்டார், வேற ஏதாவது காரணம் சொல்லியிருப்பார். ஏன்னா இவராக முடிவெடுத்து செஞ்ச ஒரு விஷயம் தேவதையாக தான் இருக்கும். அப்போ இவர் அந்த விஷயத்துக்காக வருத்தப்பட மாட்டார், அதை அவர் கணக்கே எடுத்துக்க மாட்டார். ஆனால் வேறு யாராவது சொல்லி எடுத்த ஒரு முடிவை நம்ம என்ன பண்ணுவோம், ரீசனாக வச்சுருப்போம்.